அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். குரூப் 2 ஏக்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச். ஓகேவா? ப்ரிலிம்ஸில் தமிழ் 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க, அதுக்கான தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது லாஸ்ட்டில் நடந்த குரூப் 4ல் கூட ஓல்டு புக்கில் இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பொது தமிழில். அப்போ நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே தான். சிலபஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தான் நம்ம படிக்க போகிறோம். அடுத்தது மூணாவது அட்வான்ஸ் தமிழ். இதுக்கு முன்னே நடந்த எக்ஸாமில் அட்வான்ஸ் தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் இருக்கும். அதிகபட்சமே 2 தான், இல்லை அப்படின்னா 1 கொஸ்டின் இருக்கும். பட் இந்த எக்ஸாமில் 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்வான்ஸ் தமிழும் முக்கியமான டாபிக்ஸ் மட்டும் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள். இதுக்கான ஷெடியூல் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து 6th புக்கில் 6th புக் அப்படின்னு சொல்கிறது நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே தான். அதுக்கான வீடியோ வந்து எல்லாமே நம்ம சேனல்லே இருக்குது. நானே சென்ட் பண்ணிடுவேன். வீடியோ எல்லாமே லிங்க் எல்லாமே நான் சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை வியூ பண்ணி நோட்ஸ் எடுத்து படித்தா மட்டும் போதும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். 6th ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ரெண்டுமே வந்து நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே தான். அதே மாதிரி பழைய கொஷின் பேப்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அதில் ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 கொஷின் தான் இருக்கும். ஆனால் 50 கொஷின் தான் படிப்பீங்கன்னா இல்லை, 4 ஆப்ஷனுக்குமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாமே படிப்பீங்க. ஓகேவா? அடுத்தது அட்வான்ஸ் தமிழில் நாட்டுப்புற பாடல், தனிப்பாடல், சித்தர் பாடல், சிற்றிலக்கியம், இது 4 டாபிக் கொடுத்துருக்கேன். இந்த 4 டாப்பிக்லுமே வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் வீடியோ வந்து கொடுப்பேன் நீங்கள் படிக்கிறதுக்கு. அது மட்டும் படித்தாவே போதும். அதில் சித்தர் பாடல் கொஞ்சம் முக்கியமான ஒன்று. ஓகே, அடுத்தது செகண்ட் டெஸ்ட்டுக்கும் அதே போல் தான். 6th தேர்ட் டேர்ம், ஃபஸ்ட்டு 7th ஃபஸ்ட் டேர்ம், அதே மாதிரி 50 கொஸ்டின், பழைய கொஸ்டின் 50 கொஸ்டின் 4 ஆப்ஷனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அட்வான்ஸ் தமிழ்லையும் இயல் 2 இந்த தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இதிலேருந்து தான் இந்த டைம் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரூப் 4ல் இதிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த லெசன்லேருந்து தமிழ் சிறுகதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற லெசனில் ஆல்ரெடி நான் இதுக்கு வீடியோவே போட்டிருக்கேன். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் வந்து நான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் என்னென்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்றத நானே வந்து சென்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை மட்டும் பார்த்து டெஸ்ட் எழுதுனா போதும். அதே போல் தான் 3rd டெஸ்ட்டு 4th அப்படின்னு இருக்கும். இதில் 9th ஸ்டாண்டர்ட் வரைய சேம் இதே போல் தான் போகும். அடுத்தது 10th அதே போல் தான். அடுத்து 11th பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா டெஸ்ட்டு 11 பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கு 1 to 4 இயல் 1 to 4னா ஓல்டு புக்கும் படிப்பீங்க, நியூ புக்கும் படிப்பீங்க. அதே மாதிரி பழைய கொஸ்டின், அவ்வளோதான். அட்வான்ஸ் தமிழ் முடிஞ்சிருச்சு. 10th அட்வான்ஸ் தமிழ் முடிஞ்சிடும். ஏன்னா அட்வான்ஸ் தமிழில் நமக்கு டாபிக்ஸ் சிலபஸ் டாபிக் மட்டும்தான் நம்ம படிப்போம், வேறு எதுவுமே நம்ம படிக்க மாட்டோம். அடுத்தது பாருங்கள். அடுத்த டெஸ்ட்டில் 11th இயல் 5 to 10 நான் வந்து இந்த 2019 எடிஷன் புக்கு தான் படிக்க வைப்பேன். 2019 ஃபஸ்ட்டு எடிஷன் புக்கு தான் நான் வந்து படிக்க வைப்பேன். அந்த ஃபஸ்ட்டு எடிஷனில் 11th 10 இயல் இருக்கும். இப்போ இருக்கிற எடிஷனில் 9 இயல் தான் இருக்கும். ஓகேவா? அந்த 9 இயல் இருக்கிறவங்க நம்ம வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்து படிங்க. அடுத்தது 13 இதோட முடிஞ்சிடுச்சு. 12வது டெஸ்ட்லேயே 11th இயல் 10 வரையே படிச்சிட்டோம். ஆனால் 13வது டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11th ஃபுல் டெஸ்ட்டு இருக்கும். 11th ஃபுல் டெஸ்ட்டு இருக்கும். திரும்ப ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது அதே போல் தான் 12th ஃபஸ்ட்டு இயல்லேருந்து 4th இயல் வரைய, அதுக்கப்புறம் 5வது இயல்லேருந்து 8வது இயல் வரைய 8 இயல் தான். 12th வந்து 8 இயல் தான். அடுத்தது அதே மாதிரி 12th ஃபுல் டெஸ்ட்டு, அவ்வளோதான். 12th வரையும் முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இலக்கணம். ஏன்னா எல்லா எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் தான் ஆனால் அவன்னா ஈனான்னு சிலபஸ் 3 தான் கொடுத்துருப்பாங்க தமிழில். அதில் பகுதி 6ல் தான் இலக்கணம் இருக்கும். இதில் தான் கொஸ்டின் அதிகமாக இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் எதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா இலக்கணத்தில் தான். எப்போவுமே அதிகபட்சமாக 40 கேட்பாங்க. இந்த தடவை 39 கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வீடியோவும் சென்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு டாபிக் சிலபஸில் இலக்கணத்தில் பகுதி 6 ஃபஸ்ட்டு டாப்பிக்காக என்ன இருக்கும் அப்படின்னா இது தான் இருக்கும். பொருத்துதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், புகழ்பெற்ற நூலாசிரியர் அப்படின்னு இருக்கும். அடுத்தது அதே தான் சிலபஸில் இருக்கிற டாப்பிக்கை நான் 1 by 1 வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு அப்படின்னு இருக்கும். அது வந்து ஒரு 24வது டெஸ்ட்டு. இலக்கண குறிப்பறிதல் பார்ட் 1, 2ன்னு கொடுத்துருக்கேன். 2 டெஸ்ட்டு அதில் இருக்கும். ஏன் அப்படின்னா இலக்கண குறிப்பறிதல் மிகப்பெரிய ஒரு டாப்பிக்காக இருக்கும். புணர்ச்சி இருக்கும்,
அதுக்கப்புறம் வந்து அணி இருக்கும், எல்லாமே இதில் தான் வந்து இருக்கும். வேற்றுமை எல்லாமே இலக்கண குறிப்பு கீழே தான் வந்து கவர் ஆகும். ஸோ அதனால தான் அதில் 2 டெஸ்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஒரே டெஸ்ட்டு 24ன்னு கொடுத்து பார்ட் 1, 2ன்னு கொடுத்துருக்கேன். அதில் 2 வந்து இருக்கும். அதே மாதிரி இலக்கணம் டெஸ்ட்டு படிக்கிறதுக்கு 3 நாள் 4 நாள் தான் கேப் இருக்கும். ஸோ அதிகமான நாள் இருக்காது. பட் இங்கே புக் வைஸ் கொடுக்கும்போது ஒரு வாரம் வந்து இருக்கும். 5 நாள் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு வாரம்ன்றது அதிகம். 5 நாள் வந்து இங்கே புக் வைஸ் படிக்கும்போது 5 நாள் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, ஓகே. இதில் வந்து தமிழ் வந்து ஒரு 96, 97 வந்து எடுக்கிற அளவுக்கு நான் வந்து உங்களை படிக்க வச்சுருவேன். அதே போல் அடுத்த ஒன்று என்ன கேட்குறீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறீங்க. நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். அடுத்தது வேறு என்ன அப்படின்னா ஜிஎஸ். இந்த குரூப் 2 ப்ரிலிமினரி அப்படின்றது வந்து நீங்கள் மெயின்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு வழி தான். ஓகேவா, அப்போது இதில் வந்து நீங்கள் அந்த 150 அல்லது 160 அப்படின்ற கட் ஆஃப் மட்டும்தான் எடுக்க போகிறீங்க. குரூப் 4 மாதிரி 175ஓ 180ஓ 179ஓ அதை வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணி அடுத்த எக்ஸாம் போக போகிறீங்க. உங்களுக்கு ப்ளே பண்ணுறது வந்து மெயின்ஸ் தான். ஓகேவா, 2வாக இருந்தாலும் சரி 2Aவாக இருந்தாலும் சரி மெயின்ஸ் தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸாம் ப்ரிலிமினரி அப்படின்றது. ஸோ மேக்ஸில் வந்து 25 அல்லது 24, 25ம், தமிழில் வந்து 96, 97 அப்படின்ற ஒரு மார்க்கும் எடுத்துகிட்டு ஜிஎஸ்சில் செலக்டடாக வந்து தமிழ் சொசைட்டி அதிகமான கொஷின் கேட்பாங்க, பாலிட்டி. ஓகேவா, அதுக்கப்புறம் யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ். அவ்வளோதான். இந்த 4 டாபிக் படித்தே நீங்கள் அதில் ஒரு 50 கொஷின் போட்டுடலாம். ஓகேவா, 75ல் 50ன்னு சொல்ல முடியாது, 45 போடலாம். 45 கொஷின் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா இந்த 4 டாபிக் மட்டும் பழைய கொஷின் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிய வரும். பழைய கொஷின் எடுத்து பாருங்கள். நான் லாஸ்ட் இயர் குரூப் 2 கொஷினை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 4 டாபிக் தான். ஸோ நான் ஜிஎஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகேவா, என்ன டாபிக் படிக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இப்போ தமிழுக்கும் மேக்ஸுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அந்த 4 ஜிஎஸ் டாபிக் சொன்னால் ஒன்று தமிழ் சொசைட்டி, அதுக்கப்புறம் பாலிட்டி, தமிழ் சொசைட்டி பாலிட்டி ரெண்டுலேயுமே 15 கொஸ்டின் கேட்பாங்க. 15, 30 கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 9ம் கரண்ட் அஃபேர்ஸ். யூனிட் 9 மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக தான் இருக்கும். இது ரெண்டுமே சேர்த்து 15லேருந்து 20 கொஸ்டின் வந்து வந்துடும். அவ்வளோதான். என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா ஈஸியாக ப்ரிலிம்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. அப்போது தமிழுக்கும் மேக்ஸு முக்கியத்துவம் கொடுத்து வந்து படிங்க. ஓகே, தேங்க்யூ. இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டெலகிராம் சேனலில் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.